வணக்கம். யாம் இருக்க பயமே. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விருத்தாச்சலத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பேரு வந்து பாத்தீங்கன்னா, கொளஞ்சி அப்பன்னு சொல்லுவாங்க. இந்த இந்த கோயில் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சேலம் டு விருத்தாச்சலம். அதாவது சேலத்துல இருந்து வந்தீங்கன்னா, இந்த பாதையில வரலாம் நீங்க. அதாவது விருத்தாச்சலத்துக்கு நீங்க ஊருக்குள்ள வர்றதுக்கு இந்த ரோட்ல உள்ள வரணும். உள்ள வந்த கொஞ்ச தூரத்திலேயே இந்த கோயில் இருக்கு. இந்த ரோடு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரோடு தான் ஊருக்குள்ள வர ரோடு. ஊருக்கு வெளியே போற ரோட்ல போயிடக்கூடாது. அப்படியே ஊருக்குள்ள வர ரோட்ல உள்ள வந்தீங்கன்னாவே அப்படியே கொஞ்ச தூரத்துல ஒரு 500 மீட்டர்ஸ், ஒரு 500 மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில். நாம இப்ப அப்படியே அந்த ஆர்ச்சரியா கோயிலுக்குள்ள உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு மத்த வரலாறையும் உங்களுக்கு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதான்னு பாக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கோயில் எல்லாம் யாரும் வந்து முன் வந்து கோயிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நான் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த இடத்தையும் காமிச்சிட்டு தகவல் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து தகவல் வாங்குறதுக்கு நான் பாக்குறேன். வாங்க கோயிலுக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ள அந்த ஆர்ச்சுக்குள்ள வந்தாச்சு. இதான் கோயிலோட முகப்பு, என்ட்ரன்ஸ். இங்க பாத்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வீரனார் சன்னதின்னு போட்டிருக்கு. அப்படியே உங்களுக்கு பக்கத்துல காமிக்கிறேன், பாத்துக்கோங்க. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. அப்படியே நம்ம கோயிலுக்குள்ள போயிடலாம். வணக்கம். நம்ம அதான் கோயில் என்ட்ரன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்றேன். என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். எல்லா கோயில்லையும் பாத்தீங்கன்னா விநாயகர் தான் வந்து முன்னாடி நம்ம தரிசனம் பண்ணிட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். இந்த முருகன் கோயிலோட சிறப்பே இதுதான். நம்ம இவரை பார்த்துட்டு தான் நம்ம முருகரை பார்க்க போறோம். இங்க இன்னொரு சிறப்பு இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் உள்ள போயிட்டு. இப்ப கோயில் ஆபீஸ்ல கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம். அவர் தகவல் கொடுக்கலாம். நானே முடிஞ்ச அளவுக்கு தகவல் சேகரிச்சுட்டு இந்த கோயிலோட எல்லா பலன்களும் நலன்களும் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே பாருங்க, உள்ள போயாச்சு. உள்ள வந்ததுமே ஒரு மண்டபம். அப்படியே கோயிலுக்குள்ள வந்து லெஃப்ட் சைட்ல பார்த்தா விநாயகர் ஒரு வழியா பார்த்தாச்சு. பார்த்துக்கோங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு, இந்த கோயில் மறுபடியும் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். விருதாச்சலத்துல தான் இந்த கோயில் இருக்கு. அதாவது சேலத்துல இருந்து நீங்க வரப்போ பாத்தீங்கன்னா விருதாச்சலம் ஊருக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனவனே ஒரு 500 அடியில பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த கோயில் இருக்கு. கொளஞ்சியப்பர் கோயில்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த இடத்த உங்களுக்கு சுத்தி காமிச்சிடுறேன். அப்படியே நம்ம விநாயகர் பக்கத்திலேயே இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த கோயிலோட சிறப்பு இவருதான். நாம அப்படியே கோயிலுக்குள்ள போயிடலாம். உள்ள போய் பார்த்தரலாம். கோயிலுக்குள்ள கொடிக்கம்பம் நம்மளை எப்பயும் போல வரவேற்குது. இப்ப நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே பாருங்க, விநாயகர், கொளஞ்சியப்பர். விநாயகர் அங்க இருக்காரு பாருங்க. விநாயகர் சன்னதி. நம்ம கோயிலுக்குள்ள வந்தாச்சு. இங்க வந்து என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா சுயம்பா இருக்கு. முருகர் வந்து சுயம்பா இருக்காரு. அதான் இந்த கோயிலோட விசேஷம். விநாயகரும் சுயம்புன்னு சொல்றாங்க. அது தெரியல. ஆனா முருகர் வந்து சுயம்பா இருக்காரு. உள்ள
விநாயகரை பார்த்துக்கோங்க. ஜூம் பண்ணியிருக்கேன். வீடியோ கிளாரிட்டி நம்ம ஃபோன் கொஞ்சம் கம்மி தான். விநாயகரை பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்தது முருகனை போய் பார்த்துடலாம் நம்ம. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த தருணத்துல பார்க்கறதுல. அதாவது இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க பார்த்துக்கலாம். நம்ம அடுத்தது முருகனை பார்த்துடலாம். இவர் தாங்க முருகர். இந்த இடத்துல சுயம்பா இருக்காரு. ரொம்ப பழைய கோயிலுங்க இது. இந்த கோயிலோட வரலாறுலாம் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிடுறேன் வர வர. முருகனை இங்க வந்து பார்க்க முடியாதவங்க பார்த்துக்கோங்க. குளஞ்சியப்பர். கோயிலுக்குள்ள அப்படியே பின்னாடி பக்கம் சாமியை பார்த்துட்டு வந்தோம்னா அப்படியே இங்க பாருங்க, முருகர் அவங்க குடும்பத்தோட இருக்காரு. சிவன் இருக்காங்க, அவங்க இருக்காங்க. எல்லாரும் விநாயகர் எல்லாரும் அவங்க குடும்பத்தோட இருக்காங்க. பார்த்துக்கோங்க இந்த இடம். கோயிலுக்கு பின்னாடி உள்ள வந்தாதான் தெரியும். சாமியை நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. அப்படியே இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம மானு இங்க உள்ள உங்கள வளர்த்துறாங்க கோயில்லயே. நீங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா பெரிய பெரிய மானா இருக்கு. நம்ம கோயிலோட சிறப்புகள்லாம் கேட்டிருக்கோம். ஈவோட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட தகவல் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வெளியே வந்து கோயிலோட வரலாறு பத்தி நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். அப்படியே இன்னொருத்தர் ஸ்பெஷல் சொன்னேன் இல்லையா, அவரையும் நம்ம உள்ள போய் அப்படியே பார்த்துடலாம். வாங்க உள்ள போலாம். இங்க பாருங்க, கண்ணாடி அறைக்குள் முருகன் இருக்காரு. அப்படி பார்த்துக்கோங்க. இந்த இடம்லாம் கோயிலுக்கு வரவங்க வந்து பொறுமையா நின்று முருகனை பார்த்துட்டு போங்க. நான் உங்களுக்கு அடுத்த சிறப்பான இடம் ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதாங்க. இந்த இடம் தான். இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனியப்பர் சன்னதி. இந்த கோயிலோட ஸ்பெஷலே தாங்க. இங்க இந்த இடத்துல நம்ம கோயில் ஆஃபீஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர்ல நம்ம என்ன எழுதி வச்சுட்டு இங்க இந்த மரத்துல கட்டுறோமோ, இங்க இருக்க வேல்ல கட்டுறோமோ அது நடக்கும். இது இந்த இந்த விஷயம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குங்க. இப்ப புதுசா இல்ல. இந்த நவீன முறையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம வந்துட்டு போற டிஸ்டன்ஸ், அதாவது கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி இங்க பணம் கட்டணும் கோயில்ல. நான் ஸ்பெஷல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இவர் தான். பார்த்துக்கோங்க. ஒரிஜினல் சிற்பம். இதெல்லாம் காண கிடைக்காது. பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே அடுத்தது போய் நம்ம அடுத்தடுத்து பார்த்தலாம். இந்த கோயிலோட விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகரும் முருகரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்காங்க. அதுல வந்து முருகர் வந்து சுயம்பான முருகன் சொல்றாங்க. இந்த கோயில் ரொம்ப பழைய கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வாங்க எல்லாரும். இங்க முனியப்பர் இருக்காரு. இங்க அவருதான் இன்னும் ரொம்ப விசேஷம். நம்ம வந்து ஓதுவர்கிட்ட கேட்டிருக்கோம், கோயில சிறப்புகள்லாம் சொல்லுங்கன்ட்டு. அவர் ஈவோட்டு கேட்டுட்டு சொல்லுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட தகவல் கேட்போம். அப்படி எதுவும் தகவல் கிடைக்கல, இந்த வீடியோ இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். யாமருக்க பயமே. வணக்கம். உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, முனிப்பன்ட்ட வந்து சீட்டு கட்டுறாங்கன்ட்டு. அது இதுதான். இந்த மாதிரி ஒரு லெட்டர் பேட் வந்து கொடுத்துருவாங்க நம்ம கோயில்ல ஆபீஸ்லயே. பாத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எழுதி வச்சோம்னா, அதாவது இந்த சின்ன ஷீட் வந்து நம்ம எடுத்துட்டு போய்க்கணும். இந்த பெரிய லெட்டர் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை எழுதி அங்க உள்ள முனிப்பன்ட்ட கட்டிடணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம ரிட்டர்ன் வந்து கொடுத்துடணும், கோயில்ல கொடுத்துடணும் இந்த ரசீதை. அப்புறம் நான் உங்களுக்கு அப்படியே தகவல் கொடுக்குறேன் மேலும் மேலும். உங்களுக்கு அந்த லெட்டர் பேட் காட்டினேன் இல்லையா, நீங்க அதோட அதுதாங்க இந்த கோயிலோட மிக சிறப்பு. அது அப்படியே வந்தீங்கன்னா கோயிலுக்கு ஆப்போசிட்லயே அந்த இடம் இருக்குங்க. அந்த லெட்டர் பேடு பாத்தீங்கன்னா இதுதான் கோயிலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கு. இதான் கோயிலோட பேரு, அருள்மிகு குளஞ்சியப்பர் திருக்கோயில். தமிழ்நாடு அரசு போர்டெல்லாம் வைக்கிறாங்க. கோயிலோட சிறப்புகள் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆளுதான் இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி கோயிலை பத்தி சேகரிச்சு வரவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் சொல்றது நல்லது தானே.